அதெல்லாம் வராது கண்மணி, நீ பாரு. அண்ணா குடோன்ல சரக்கெல்லாம் இறக்கி வச்சாச்சு. எப்போ கடைக்கு எடுத்துட்டு வரணும்? இப்போ கடையில் லாஸ்ட்டாக எப்போ லோட் பண்ணோம்? லாஸ்ட் வீக்ண்ணா. எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு? அண்ணா அதெல்லாம் மாறண்ணன் தான் நான் பார்த்துப்பாரு, அவருக்கு தான் தெரியும். சரி, நீ இப்போ இந்த நோட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. சரி, நான் போய் பார்க்குறேங்க. வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். இந்தாங்கண்ணா. சரி, போ நீ வேலையை பாரு. மேடம் இந்த கணக்கை பார்க்கணும் மேடம். ஒரு நிமிஷம் இருங்களேன். நாளைக்கு இப்படி கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? எதுவா இருந்தாலும் வீரா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்க. இப்ப போங்க, போய் நடக்கிற வேலையை பாருங்க. போங்க, போமா. கடவுளே. இந்தா ஜஸ்ட் மிஸ். தூங்குற நேரத்துலயா? நான் டீ கேட்கவே இல்லையே. எனக்கு போட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அதான் குடி. மிச்ச மீதி தான் கொடுத்தியா? வீரா, ஓ வாங்க 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 வலிமா. டீ சாப்பிடுங்க. இந்தாங்க. இத வேண்டாம். வேணாம் வேணாம், பரவாயில்ல, குடிங்க குடிங்க. உனக்காக தான். மாறா, நாளைக்கு விஜிக்கு தாலி பிரிச்சு போடுற சடங்கு செய்யலான்னு இருக்கும்டா. எல்லாரும் கோயிலுக்கு போறோம். நீங்க 2 பேரும் காலையில ரெடி ஆயிடுங்க. நியாயமா தாலி பிரிச்சு கோக்குறது நீங்க பிருந்தாவுக்கு தான் செய்யணும். இவளுக்கு செய்யறதுக்கெல்லாம் எதுக்கு எங்களை கூப்பிடுற? டேய், இந்த விதண்டாவதம் தானே வேணாங்கிறது. முறைப்படி தாலி கட்டிட்டது விஜி தானே. அப்ப நம்ம அவளுக்கு தானே இந்த சடங்கெல்லாம் செய்ய முடியும். பிருந்தாவுக்கு எப்படிடா செய்யறது சொல்லு. வீரா, நீ தப்பா நினைக்காத. பிருந்தா விஷயம் நம்ம சொந்தக்காரங்க யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. இப்ப நம்ம அவளுக்கு தாலி பிரிச்சு போடுற சடங்கெல்லாம் செஞ்சோம்னா நம்மளே தெரியப்படுத்தின மாதிரி ஆயிடும்ல. இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும். நீ எதுவும் தப்பா நினைக்காதம்மா. கரெக்ட் வலிமா. அப்போ 2 பேரோட வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இதையே நீங்க செய்யணும். எல்லாத்துக்கும் பொறுப்பா ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது செய்யலாமே. வீரா, இப்ப நாளைக்கு இந்த சடங்கு செய்யலன்னா கார்த்தி உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் போன் பண்ணி சொல்றாரு. நான் என்ன செய்யட்டும், நீயே சொல்லு. அப்ப பிருந்தாவுக்கு சேர்த்து பண்ணு. டேய், என்னடா விளையாடிட்டு இருக்க? நீ அவளை கூட்டிட்டு போய் தாலி கட்டி வச்சதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. நீ திரும்ப என்னையும் அதே சொல்லிட்டு இருக்கியா? அத்த, அப்ப யாருக்குமே பண்ண வேணாமே. நீ மறுபடியும் அந்த விஜயோட வேல்யூவை ஸ்ட்ராங்கா மாத்தினாதான் கார்த்தியோட வாழ்க்கையில பல பிரச்சனை வரும். இப்ப எது முக்கியங்கிறதுலாம் எனக்கு புரியலடா. இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணும். நீங்க வர போறீங்களா இல்லையா? இல்ல, விருப்பம் இல்லாத ஒரு இடத்துக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வர முடியாது. டேய், நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளு. போதும், தயவு செஞ்சு எஞ்சி கிளம்பு. நீயாவே ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்க எல்லார்த்தையும் ஆட சொன்னா அதெல்லாம் செட் ஆகாது. கிளம்பு. அழுதுகிட்டு தான் இருக்கா. மாமா பாத்தீங்களா மாமா என்ன அநியாயம் பண்றாங்கன்னு? ஒரு அநியாயமும் நடக்கல. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு அவன் நினைச்சதெல்லாம் நடந்துருமா? நீ போயிட்டு வீட்டுல இருக்கிறதுலே காஸ்ட்லியான புடவையா பார்த்து கட்டிட்டு வா. எதுக்கு மாமா? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது.
போய் கட்டிட்டு வா. மாமா சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். கோ கோ, ஓடு ஓடு, சீக்கிரம் வரணும். என்ன பண்ண போற? டார்லிங், நீயும் போய் ஒரு கியூட்டான புடவை எடுத்து கட்டிட்டு வா. நீ எந்த புடவை கட்டினாலும் கியூட்டா தான் எதுக்கு? இருக்கும். எங்க போறோம்? இன்னைக்கு அந்த பூனைக்கு மணி கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, கட்டிடுவோம். என்ன பாத்துட்டு நின்று இருக்க? போய் சீக்கிரம் ரெடி ஆகு போ. உன்னை சாரியில பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உனக்காக இந்த வீட்டை விட்டு எல்லாம் வெளியே வந்திருக்கேன், அதுக்காகவாது சாரி கட்டு. அங்க பாரு, உனக்காக வீடெல்லாம் கட்டிருக்கேன். போ போங்க. ஒரு தடவை சொன்னா கேட்கறாளா? ஒரு தடவை கஞ்சி விட்டு பிளானா போடுற. அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு எனக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க. நீங்க எல்லாம் கட்டாயம் வந்துடணும் அத்தை. எங்க சித்தி இருக்காங்களா? அவங்க கிட்ட கொடுங்க. என் வாழ்க்கைய பங்கு போட பிருந்தான்னு ஒருத்தி வந்திருக்கால, அவளை மொத்தமா இந்த சடங்கு முடிஞ்சதும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும். அதுக்கு நீங்கெல்லாம் வந்தாதானே அத்தை நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் உங்க ரத்தம் இல்ல, உங்க ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு தேவைதானே. சரி சரி சரி.